ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ராமேஸ்வரத்துலேயே ஃபேமஸாக இருக்கிற சந்தியாகப்பர் கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கோயிலை பற்றி தெரியும். எல்லாருமே இந்த திருவிழா, இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்து 3 மதத்தில் உள்ளவங்களுமே வந்து வருவாங்க. அப்படி 3 மதத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த திருவிழா வந்து கொண்டாடுறனால இந்த திருவிழா வந்து ரொம்பவுமே வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்க. ராமேஸ்வரத்தில் உள்ள மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருந்துமே நிறைய பேர் இந்த திருவிழாவுக்கு வந்து வருவாங்க. இப்போ நம்ம வந்து எதுக்கு வந்திருக்கோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சின்னதாக ஒரு கோயில் இருந்துச்சுங்க. அங்கே தான் வந்து எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்து இந்த கோயிலை வந்து பெருசாக வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க, பெரிய கோயிலாக. இப்போ நம்ம அந்த கட்டிக்கிற பெரிய கோயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்க அன்றைக்குமே வெளியூர்லேருந்து நிறையா பேர் வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி அயனம்லாம் வச்சு எல்லாமே பண்ணிக்கிருந்தாங்க. இப்போ கட்டிக்கிருக்க கோயில் வந்து ரொம்பவே வந்து பெரிய கோயிலாக தான் கட்டுறாங்க. இந்த கோயிலோட சுற்றளவு வந்து மொத்தம் 13 ஏக்கருங்க. இதாங்க அந்த இப்போ புதுசாக கிடைக்கிற சந்தியாகப்பர் கோயில். ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக கட்டுறாங்க. எலிவேஷன்லேருந்து எல்லாமே வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. பெரிய பெரிய வேளாங்கண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி வந்து இந்த கோயிலுமே அந்த மாதிரி மாடலில் வந்து கட்டுறாங்க. ஓரளவு வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. அந்த டிசைனிங் ஒர்க் தான் இப்போ வந்து போய்க்கிருக்கு. இந்த கோயிலை சுற்றியே வந்து ஆலமரம் தாங்க, ஆலமரமாக தான் இந்த கோயிலை சுற்றியே இருக்கும். வீக்லி வந்து தேர்ஸ்டே வந்து இந்த கோவிலில் வந்து எப்போயுமே வந்து மாஸ் நடக்கும். இந்த கோயில் வந்து எப்படி இங்கே கட்டினாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து சொல்கிறேன். இந்த கோயில் வந்து கரெக்டாக இப்போ இருக்கிற லொக்கேஷன் வந்து தங்கச்சி மடங்கிற பிளேஸில் தாங்க இந்த கோயில் வந்து இருக்குது. 1542 வந்து ராமேஸ்வர பகுதிக்கு வந்து செயின்ட் சேவியர் வந்து வந்திருக்காங்க. தமிழில் வந்து சவேரியார்னு சொல்லுவோம். அவங்க வந்து சந்தியாகப்பருக்கு வந்து ராமேஸ்வரத்தில் உள்ள மீனவ மக்களை வச்சு பனை ஓலையால் வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்ச்சும் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1715 வந்து கல்லால் வந்து கோயிலை வந்து கட்டியிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. 1866 வந்து ஒரு ஃபாதர் வந்து வந்திருக்காங்க. அந்த ஃபாதர் வந்து 11 ஏக்கர் வந்து இடத்த வந்து சந்தியாகப்பருக்காண்டி நீங்கள் வந்து கோயில் கட்டிக்கிறங்க வேறு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இடமா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து 1993 வந்து புதுசாக ஒரு சர்ச்சு மறுபடியும் வந்து கட்டியிருக்காங்க சந்தியாகப்பருக்கு. அந்த இடம் தான் வந்து இந்த பிளேஸ். இப்போ இந்த கோயிலோட உள்ளக்குள்ள சைடு வந்து பாருங்கள், ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக இந்த கோயிலை வந்து கட்டிக்கிருக்காங்க. உள்ளக்க வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான். இந்த பிளேஸ் வந்துட்டு பீடம்னு சொல்லுவோம். இங்கே தான் வந்து மாஸ் நடக்கும். இனிமேல் வந்து ஸ்டாச்சு இந்த மாதிரி ஃபிட் பண்ணுற வேலை தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வேலையுமே வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டிசைன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. வயரிங் வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் வயரிங் வேலை வந்து இன்னும் பண்ணாமல் இருக்குது. இந்த இடம் தான் வந்து பைபிள் வச்சு வாசிக்கிற இடம். இது வந்து எல்லோரும் உட்கார ஸ்பேஸு. இது வந்து ஃபாதர் இருக்கிற பீடம் தான் இது. நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்க நீங்கள் யாராச்சும் இந்த தங்கச்சி மடத்தில் உள்ள சந்தியாகப்பர் கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க.